எஸ் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆபீஸ் ரூம்ல கொடுத்துருங்க சார். அது இல்ல சார், இந்த ஃபார்ம்ல 7வது பக்கத்துல என்ன போட்டிருக்கீங்க பாருங்க. இல்ல பரவாயில்ல, எல்லா பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம். நீங்க 7வது பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டது சரி. ஆனா இந்த ஃபார்மோட விலை 500 ரூபாய். பணம் திருப்பி தரமாட்டோங்கிறது ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டு. ஆனா இந்த ஃபார்மை யார் வாங்கணும், அதுக்கு என்னென்ன தகுதிகள் நீங்க அதே பேஜ்ல போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபார்மை காசு கொடுத்து வாங்கின வேஸ்ட் பண்ணிக்க மாட்டான்ல. வாங்குற ஒவ்வொருத்தையும் கேட்டு கேட்டா சார் கொடுக்க முடியும். ஃபார்ம் வாங்குற ஒவ்வொருத்தையும் நீங்க கேட்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க படிச்சவங்களா இல்லையா. நீங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், இந்த ஃபார்ம் உங்களுக்கான. அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கும் தான் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்காது. அவங்களுக்கு அந்த 500 ரூபாய் மிச்சமாயிருக்கும். நீங்க அட்மிஷன் போட போறது 50 சீட்டுக்கு. ஆனா 7000 ஃபார்முக்கு மேல நீங்க வித்திருக்கீங்க. நல்லா தெரிஞ்சவன் படிச்சவன் கூட தான் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சா நல்லா படிக்கும் ஒரு எண்ணத்துல உங்க ஸ்கூல் வாசல்ல படுத்து கிடந்துட்டு காலைல ஃபார்ம் வாங்கிட்டு போறான். அவங்கள பத்தி நான் பெருசா பேச வரும்ல. ஆனா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு உங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது சார். நான் தான் ஒழுங்கா படிக்கல, என் பிள்ளையாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணுங்கிற ஆசையில அவனோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயும் வந்து அவன் நின்னு வாங்கிட்டு போறான். அந்த 500 ரூபாயை சம்பாதிக்கிறது அவன் காலையில இருந்து ஒரு 50 வீட்டுக்காவது பால் ஊற்றிருக்கணும். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நீங்க ஈஸியா உள்ள வாங்கி போட்டுக்கிட்டு அனுப்பிச்சிருங்க. படிப்பு எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த படிப்பே வியாபாரம் ஆக்கிட்டு உங்களோட வியாபாரத்தால நல்லா படிக்கிற ஏழை கூட இந்த படிப்புங்கிறது நம்மளுக்கு இல்ல, பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு உருவாக்கிடாது.